மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி விரைந்துள்ளார். அவருடன் திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் செல்கின்றனர். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலன் இன்றி காலமானார். அவரது மறைவுக்கு பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் டெல்லி விரைந்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அரசை எப்படி குறை சொல்ல முடியும் என குணச்சித்திர நடிகர் MS பாஸ்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். கல்வி கற்கச் செல்லும் மாணவிகளுக்கு காதல் செய்யுங்கள், மறைவிடத்திற்கு செல்லுங்கள் என்று எந்த பெற்றோரும் சொல்வதில்லை என்றும், ஒவ்வொரு நபரையும் தனி கான்ஸ்டபிள் போட்டு பாதுகாக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அரசை குறை சொல்ல முடியாது என்றும் MS பாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர் மற்றும் விவரங்களை வெளியிடுவோர் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் எச்சரித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் FIR லீக் ஆனதாக எழுந்த விவகாரமும் ஒன்றுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் என பரப்பப்படும் செய்தியும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் FIR லீக் ஆனது குறித்து விளக்கம் அளித்த அருண், FIR பதிவு செய்யும் போர்ட்டல் க்ளோஸ் ஆகாமல் தாமதம் ஏற்படுவதையும், FIR காப்பி பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக அளிக்க வேண்டும் என்ற விதிமுறையையும் சுட்டிக்காட்டினார். இந்த இரண்டு வழியில் FIR லீக் ஆகி இருக்கலாம் எனவும் அருண் குறிப்பிட்டார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நபர் மட்டுமே குற்றவாளி என்றும், இதில் ஒருவருக்குத்தான் தொடர்பு இருக்கிறது என்றும் தெரிவித்த அவர், பாதிக்கப்பட்ட மாணவியின் விவரங்களையும் பெயரையும் வெளியிடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக கூறி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளும் போராட்டத்தை மேற்கொண்டார். கோவையில் உள்ள தனது வீட்டின் முன்பு அண்ணாமலை 6 முறை சாட்டையால் அடித்துக் கொண்டார். அண்ணா பல்கலைக்கழக சம்பவம், மெரினா கடற்கரை வான்சாகச நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகள் உள்ளிட்ட 6 பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி தன்னைத்தானே 6 முறை சாட்டையால் அடித்துக் கொண்டதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை காலில் செருப்பு அணிவதில்லை என்ற சபதத்தையும் அண்ணாமலை மேற்கொண்டுள்ளார். ஆண்களை விட பெண்களே ஜனநாயக கடமை ஆற்றுவதில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளனர். இது கடந்த மக்களவைத் தேர்தலிலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் தொடர்பான புள்ளி விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதில் இந்தியாவில் 64.64 கோடி பேர் வாக்களித்திருப்பதாகவும், அதில் ஆண்கள் 65.6%, பெண்கள் 65.8% வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவில் வெளிநாட்டில் இருக்கும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் 1.9 லட்சம் பேர் வாக்களித்தனர் என்றும் தகவலும் வெளியாகியுள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார். மன்மோகன் சிங் குடும்பத்தார் மற்றும் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் அவர் ஆறுதல் கூறினார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது உடல் டெல்லியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்டோரும் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து 57,000 தாண்டியுள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 200 ரூபாய் உயர்ந்து 57,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராமுக்கு 25 ரூபாய் அதிகரித்து 7,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றம் இன்றி அதே விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.